பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும்போது தேடல் இதுதான் இங்க பல பேரோட வாழ்க்கை. பிரிவை நினச்சி வருத்தப்படாதீங்க, பிரிவு நல்லது தான். பொய்யான உறவு விலகிச் செல்லும், உண்மையான உறவு எங்கே இருந்தாலும் தேடி வரும். நம்மளுக்கு எல்லாத்தையும் கற்றுத்தர்றது வாழ்க்கை இல்லை, நம்ம அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவு தான். உண்மையான உறவு அப்படின்றது நம்மளுக்காக விட்டு கொடுக்கும், ஆனால் நம்மளை யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்காது. அப்படி விட்டு கொடுக்குதுனாலே அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, அது பொய்யான உறவுன்னு. நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவு பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பொய்யானவங்க மாதிரியே தெரியும். ஸோ கவனமாக இருங்க. வேஷம் போடுற உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் கூட தோற்று தான் போகும். ஆனால் நம்மளோட மனசுக்கு தான் தெரியறதில்ல அது பாசம் இல்லை வேஷம் அப்படின்னு. உண்மையான உறவு எப்போவுமே பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கும், பொய்யான உறவு பார்த்திங்கன்னா எப்போனாலும் விட்டு செல்லும். இது மட்டும்தான் ரெண்டுக்குள்ளேயும் இருக்கிற வித்தியாசமும் கூட. அதே மாதிரி உண்மையான உறவு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்கள இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கும். ஆனால் பொய்யான உறவுகள் எப்போ நம்மளை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற காரணத்தை உருவாக்குறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கும். புரிதல் இல்லாத உறவுகள் கூட நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா என்றைக்குமே நம்மளோட கரெக்டான இலக்கை போய் அடையவே முடியாது. ஒரு உறவுகளுக்குள்ள புரிதல் மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆலோசனை அப்படின்றது தேவையே படாது. இதுவே இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த உறவுகளுக்கிடையே ஒரு ஆணவம் கூட இருக்காது. பொய்யான சில உறவுகளால் சில நேரத்தில் எங்கே உறவுகள் அப்படின்னு தேட தோணும், சில நேரத்தில் எதுக்காக இந்த உறவுகள் அப்படின்னு கூட நினைக்க தோணும். நம்ம தேவையில்லைன்னு சில பேர் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விலகி நிற்க கற்றுக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. தொலைந்து போகாமலும் தொந்தரவு இல்லாமலும் தேடும் போதெல்லாம் தென்படுற தூரத்தில் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் முடியுது ஒரு சில உறவுகள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு உறவு தான் நம்ம ஒரு காலத்தில் நம்ம தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடின உறவாக கூட இருக்கும். யாரை எங்கே வைக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருங்க, இல்லைனா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டீங்க. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்களே விலகி நின்னாலும் அது உங்களை தேடி விரும்பும், இல்லைன்னா அது பொய்யான உறவு தான். இந்த உலகத்திலேயே மிக அதிகமான போதை எது தெரியுமா? நம்மளை பிடிச்சவங்களுக்காகவும் நமக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நம்ம ஏங்கி தவிக்கிற அந்த தவிப்பு மட்டும்தான். சொந்தம் வேணும்னு நம்ம தான் நினைப்போம், ஆனால் அவங்க நினைக்க மாட்டாங்க. காரணம் பணம் தான். இன்னைக்கு பழகுறவங்க நாளைக்கு விலகுவாங்க. உறவுகள் தொடங்குறதுக்கு முன்னாடியே பிரியறதுக்கும் தயாராகிக்கோங்க. போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னாடி நல்லதும் உங்கள் பின்னாடி கெட்டதும் தான் பேசுவாங்க. ஸோ கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. எவ்வளோதான் பாசம் வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் மூணாவது மனுஷங்களாக ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால் கலந்து விழுற முகமுடிகளை முகம் அப்படின்னு நம்பி இருக்காம எல்லாத்தையும் அனுசரிக்க கற்றுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்துல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. பொய்யான அன்பு,